அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். என் அன்பு சொந்தங்களே, கடந்த சில வாரங்களாக உணவின் மாறுபட்ட தன்மையை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். எப்படி சாப்பிடணும், சர்க்கரை இன்சுலின் குறைபாடுகளும் எப்படி சாப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய அன்பர்கள் வந்து ஆலோசனை வாங்கிட்டு போனாங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சி. இன்னொன்று வந்து ஒரு கற்பனையான உலகத்தில் நம்ம இருக்கோம். என்ன கற்பனைனா இமேஜினரி வேர்ல்ட். என்னென்னா, இது வந்து டேப்லெட் போட்டால் தான் சரியாகும், இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும், டாக்டரை பார்த்தா தான் சரியாகும், மருந்து சாப்பிட்டா தான் சரியாகும், அல்லது நிறைய செலவழிச்சா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மாய உலகத்தில் நம்ம இருக்கோம். இல்லை, சிறிய கட்டுப்பாடு, சிறு கட்டுப்பாடு இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணிடலாங்கிறத சொல்லிகிட்டே வரேன். இப்போ பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு நேற்று சொன்னேன். வயிறு. நேற்று வந்து உங்களுக்கு ஒரு திரவ உணவு ஒன்று சொன்னேன். இன்னைக்கு ஒரு திரவ உணவு பானம் நான் சொல்கிறேன். என்னென்னா, இஞ்சி சாறு. டைரெக்டாக இஞ்சி சாறை சாப்பிட முடியாது, பயங்கரமாக காரமாக இருக்கும். ஒரு விரல் நிலத்துக்கு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சீவி நல்லா கழுவிட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வரும். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப 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 ஹெல்த்தியான பானம் அது. காலையில் 11 மணிக்கு சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஃப்ளாஸ்க்லேயோ அல்லது பாட்டிலையோ கொண்டு போய் சாப்பிட்லாம், கெடாது. இதில் என்ன லாபம்னா, இஞ்சி வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இது. அந்த காலத்துலலாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தோம்னா இஞ்சி முறப்பான்னு ஒருத்தர் வித்துட்டு வருவார். அதில் சர்க்கரை எல்லாம் கலந்து இஞ்சி எல்லாம் கலந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போல்லாம் அது இல்லை, கிடைக்கிறதா இல்லையான்னு கூட தெரியல. அந்த காலத்தில் அது இருந்துச்சு. அந்த காலத்தில் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கஞ்சி கலையத்தில் எப்போவுமே கஞ்சி இருந்துகிட்டே இருக்கும். கம்பு கஞ்சி கீழே இருக்கும், கம்பு கீழே இருக்கும், மேலே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த கம்பை சாதத்தை போட்டு தயிர் ஊற்றி கழிச்சிக்கிறதுக்கு ஒரு சிகப்பு மிளகா கொடுத்துருவாங்க. அதை எண்ணெய் மிளகா, அந்த மிளகாய் எண்ணெயில் வறுத்து கொடுத்துருவாங்க. அதை கடிச்சிட்டு சாப்பிட்ணும், இல்லைன்னா வெங்காயத்தை கட் பண்ணி சாப்பிட்ணும், ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. வயிறு, அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா வயிறு ஃபில்லப் ஆகணும், அவ்வளோதான். டேஸ்டெல்லாம் அங்கே செகண்டரி தான், வயிறு ஃபில்லப் ஆகணும். அப்போ வயிறு ஃபில்லப் ஆகிறதுக்கு அவங்க டயட் கண்டுபிடிச்சோன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிறு ஃபில்லப் ஆகி நமக்கு ஏகப்பட்ட நோய்களையும் கொண்டு வருது. அதனால் இதுக்கு முக்கியம் இந்த பானத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டயட் ப்ரிப்பரேஷன் ஒன்று சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டயட். இது என்னென்னா, குதிரைவாலி அரிசி 1 கப் எடுத்துங்க. 3 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சா குதிரைவாலி அரிசி சாதம் கொஞ்சம் குழைவாக வந்திருக்கும். அந்த சாதத்தில் ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் பால் ஊற்றுங்க, நல்லா கலக்குங்க. கொஞ்சம் இஞ்சி சீவி உள்ளே போடுங்க. சிகப்பு மிளகாயை கட் பண்ணி, பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. நல்லா கலக்குனிங்கன்னா அருமையான தயிர் சாதம், கோயிலில் கிடைக்கிற தயிர் சாதம் மாதிரியே இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் ஏதாவது ஒரு சட்னி, நான் நிறைய சட்னி சொல்லியிருக்கேன். ஒரு சட்னி, இன்னைக்கு சொல்ல போகிற சட்னி ரொம்ப அருமையான சட்னி, நெல்லிக்காய் சட்னி. இன்றைக்கி நான் தான் சாப்பிட்டேன் நெல்லிக்காய் சட்னி. ஒரு 5-6 நெல்லிக்காய் எடுங்க, அந்த சதையும் எடுத்து உள்ளே போடுங்க. 4-5 பத்தை தேங்காய் போடுங்க, ஒரு பச்சை மிளகாய் போடுங்க, கொஞ்சம் உப்பு போட்டு ஆட்டிடுங்க. உங்களுக்கு நெல்லிக்காய் சட்னி ரெடி. இந்த சாதத்துக்கும் நெல்லிக்காய் சட்னிக்கும் அருமையான காம்பினேஷன். தயவு செஞ்சு இந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து உங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக சுகர் லெவல் உங்களுக்கு ஏறியே இருக்காது. அப்போது நம்முடைய தவறு எங்கே ஆரம்பிக்குதுன்னா உணவில் ஆரம்பிக்குது. இந்த உணவை நம்ம சரி செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த சர்க்கரை குறைபாடை நம்ம நீக்கிடலாம். இது வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கான உணவை இன்னொன்று சொன்னேன். அன்றைக்கி சோளத்தை வேக வச்சு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு போட சொன்னேன். இன்றைக்கி அதே மாதிரி நைட்டு ஊற வச்சிங்கன்னா பச்சை பட்டாணி இப்போ கிடைக்கிறதில்ல, அந்த வறுத்த பட்டாணி தான் கிடைக்கும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் நல்லா ஊறி இருக்கும். அதை வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு கப்பில் வச்சுங்க.
அது வந்து நம்ம சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடாது. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். எப்படி டெக்கரேட் பண்ணணும்னா, கேரட்டை நல்லா துருவி அது மேலே போடணும். தேங்காய் துருவி கொஞ்சம் மேலே போடணும். கொஞ்சம் லெமனை புரியணும். அப்புறம் சின்ன சின்ன பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போய் கொஞ்சம் சால்ட்டை போட்டு லெமன் எல்லாம் ஊற்றியாச்சுல போட்டு நல்லா கட் பண்ணி ஒரு கப் சாப்பிட சொல்லுங்கள். பசங்க அருமையாக சாப்பிடுங்க. நல்ல ஹை ப்ரோட்டீனிஸ் டயட். இதுக்கு மேலே நீங்கள் ப்ரோட்டீன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக உங்களுக்கு நான் குழந்தைகளுக்கும் கொடுக்குறேன், உங்களுக்கும் உணவு சொல்கிறேன். அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு சின்னது, இந்த நடைப்பயிற்சியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு. நடைப்பயிற்சின்னு சொன்னால் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, வேகமாக கையை வீசி நடந்தால் நடைப்பயிற்சி அல்ல. ரெண்டாவது, 4 பேர் 5 பேர் சேர்ந்து வேகமாக நடந்து பேசிகிட்டே போகிறது நடைப்பயிற்சி அல்ல. அல்லது காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறது நடைப்பயிற்சி அல்ல. மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும், கை கால்கள் மூமெண்ட்டு இருக்கணும். அந்த மூமெண்ட்டை நம்ம மனசும் உடம்பும் உணரணும். மெதுவாக நடந்தால் போதும், மெதுவாக ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்தால் போதும். நல்ல காற்றை சுவாசித்து வாங்கிட்டு வெளியில் விட்டு மெதுவாக நடந்தால் போதும். இயற்கை காட்சிகள் இருந்ததுன்னா நல்லா ரசிச்சுட்டு நடங்க, மனசை லேசாக்கிட்டு இருங்க. உங்களை இந்த நடைப்பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். டெய்லி 20 minutes யூ செலக்ட் த டைம். 20 minutesனா 20 minutes போயிருங்க, வாக்கிங் போயிருங்க. நைட்டு தூங்க போகும்போது உள்ளங்காலுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க. அன்றைக்கே சொல்லியிருக்கேன், ஒரு பாட்டில் நல்லெண்ணெய் வச்சுங்க, ஒரு மூடி நல்லெண்ணெயை ஊற்றி 2 உள்ளங்கால்லையும் நல்லா தேய்ச்சி விட்டு படுங்க. சுகமான தூக்கம் வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு சுகமான தூக்கத்துக்கு நிறைய வீடியோ அனுப்புகிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ கோல்டன் வாய்ஸில் வருது. கோல்டன் வாய்ஸில் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி கோல்டன் வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன். அதுபோக என்னுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ ஒன்று, சின்ன வீடியோ ஒன்று வரும். அந்த வீடியோ ரொம்ப நான் லைக் பண்ணி பண்ணுற வீடியோ. நானே என்னுடைய ஃபோட்டோவை தேடி எடுத்து அதுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கொடுத்து அதுக்கு பின்னால் வாய்ஸ் அதை மேட்ச் பண்ணி அதை எடிட் பண்ணி நான் கொடுக்குறேன். எனக்கு ஆக்சுவலி இது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ஆனால் அங்கே வந்து பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப நாம தானா இது அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, ஓ இது நம்ம சார் தானா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஆச்சரியத்தோடு இன்றைக்கி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.